அண்ணனா? அவனுக்கு என்னங்க வேல? காலையில முழிச்சதுல இருந்து என் சீப்பு எடுக்காதன்னா கேட்க மாட்டான். என் டவல்ல தான் சாப்பிட்டு கை தொடச்சுட்டு போவான். டிவி கேட்டா ரிமோட்ட புடுங்கிட்டு போயிடுவான். அப்படியே எனக்கு ரிமோட் கிடைச்சு நான் டிவி பார்த்தா கூட ரொமான்டிக் சாங்ஸ் ஓடுதா குறு குறுன்னு பார்ப்பான். சாங்க மாத்திட்டு போயிடுவான். ரொமான்டிக் சாங் பார்க்கறதுல என்னங்க இருக்கு இப்போலாம்? ஷால் போடுன்னு சொல்லுவான். அது கூட பரவாயில்லங்க. சுடிக்கு நான் ஷால் போட்டு போறேன். சாரி கட்டாத, ஹாஃப் சாரி கட்டாத, அத போடாத, இத போடாத, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன். ஃப்ரீ ஹேண்ட்ல போகாத, ஜீன் போடாத. ஓ மை காட்! ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா வண்டியில ஏத்த மாட்டாங்க. அப்படியே வண்டியில கூப்பிட்டு போனா கூட அன்னைக்கு ஃபுல்லா ரோட்ல போற எல்லாரையும் திட்டு திட்டுன்னு திட்டிட்டே வருவாங்க. அவனுக்கு என்னதான் ஆகும்னே தெரியாது. அம்மா கிட்ட போய் இவள சாப்பாடு செஞ்சு பழகுங்கன்னு சொல்லுவான். அம்மா எனக்கு புடிச்ச சாப்பாடு செஞ்சு குடுங்கன்னு சொன்னா, பின்னாடியே வந்து உன் புருஷன் வீட்ல இதெல்லாம் கிடைக்காது. இருக்கிறத தின்னு பழகுன்னு சொல்லுவாங்க. அம்மாவே செஞ்சு குடுக்குற மனசு வந்தா கூட இவன் விட மாட்டான். எல்லாத்துக்கும் அம்மா, அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். 3வதா இவன்கிட்டயே எதுக்குடா கேட்கணும் அப்படின்லாம் நமக்கு தோணுங்க. ஃபோன் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே பாம்பு காத வச்சு கேட்டுட்டே இருப்பாங்க. இவ எவன்கிட்டயோ பேசுறாடா அப்படின்னுவான். நீ அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாதன்னு சொன்னதெல்லாம் போயி, அவகிட்ட பேசாத, இவகிட்ட பேசாதன்னுலாம் சொல்லுவான். அவன்லாம் ஒரு பொண்ணாச்சின்னுவான். டேய் என் ஃப்ரெண்ட பத்தி நீ ஏன்டா பேசுற? அப்படியெல்லாம் பல நாள் சண்டை போட்டுவாங்க. நீயும் நானும் அண்ணன் தங்கச்சியே கிடையாதுடான்னு சொல்லி பேசாம மாசக்கணக்குல பேசாம இருந்த நாள்லாம் உண்டுங்க. அப்படிப்பட்டவன் தான் அண்ணன். இல்ல, இல்ல. இப்படிப்பட்டவன் கிடையாது. பண்ணுவான். இவ்ளோ பண்ற அண்ணன், ஒரே ஒரு நாள் நீங்க லேட்டா வந்து பாருங்க, அலப்பற பண்ணிருவான். என்னாச்சுன்னு கேளுங்க, அங்க கால் பண்ணுங்க, இங்க கால் பண்ணுங்க, அப்படி இப்படி இப்படி ஒரு டூரே போக விடாத உங்க அண்ணன், ஒரு நாள் டூர் போங்க, அவ சாப்பிட்டாளான்னு கேளுங்க, என்ன பண்றான்னு கேளுங்க, பத்திரமா இருந்தாளான்னு கேளுங்க, அப்படி இப்படின்னு தவிச்சு போயிருவாங்க. அதாங்க அண்ணன். இன்னும் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் வேலை செய்யற காசெல்லாம் சேர்த்து வச்சு நகையா பண்ணி நமக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட குழந்தைய தாய்மாமன் உறவுல இருந்து அவன் தாங்க தூக்கி வச்சிருப்பான். அதாவது நம்மளோட குழந்தை தான் அவனோட மொத சொந்தங்க. அப்படி பார்த்துப்பான். தாய் மாமன் அப்படி பார்த்துப்பாங்க. ஆனா 35 வயசு வரைக்கும் நம்ம நகைக்கடனை கட்ட முடியாம கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிப்பான். ஏன்னா வர பொண்ணுக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஆனா அந்த 35 வயசுக்குள்ள அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடும். பிரா தொப்பை விழுந்துரும். பேச்சுலரா இருந்த அவனோட பாடி அங்கிள் மாதிரி ஆகி போயிடும். இன்னொரு விஷயம் இருக்கு. அப்பாவுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். வீடு கட்டணும், அது இதுன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். அதையும் நான் நிறைவேத்திட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்குள்ள வர்ற பொண்ணுங்கலாம் அவனுக்கு சொட்ட தலையா இருக்கு, தொப்பை விழுந்துருச்சு, உடம்பு பெருசா இருக்கு, ஒயிட் ஹேர் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி 1000 காரணம் கண்டுபிடிச்சு வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப கூட ஒரு டைம் கூட உன் கடனை கட்டுறதுக்கு தாண்டி இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன்னு அவன் ஒரு டைம் கூட சொல்லி காட்ட மாட்டான். அதான் அண்ணன்.